இன்றுக்கான விருச்சக ராசிக்குரிய குரு பயிற்சி பலன்கள். இது ஒரு சக்தி வாய்ந்த குரு பயிற்சி என்பதால் மற்ற பயிற்சி போல் இல்லாமல் இந்த பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் என்பது 100% உறுதியான ஒன்று. விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு தற்போது 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான அமைப்பு என்பதால் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் நடக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பட்டாச்சுங்க. கஷ்டங்கள் முழுக்க உங்களுக்கு விடிய போகிறது. உங்களின் வேதனை அனைத்தும் விலகும் பெயர்ச்சி இது. இம்முறை உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக வரும் குரு பகவான் 4இல் அமைவது உன்னதமான ஒரு நிலையாகும். எந்த ஒரு விஷயத்திலும் இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள், குழப்பங்கள், உடல்நல குறைவு, கடன் தொல்லை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள், தொழில் தேக்கம், அதிர்ஷ்ட குறைவு, தடைகள், தாமதங்கள் போன்ற அனைத்தும் தீர்ந்து விருச்சிக ராசிக்கு மிகவும் மேன்மையான ஒரு காலம் ஆரம்பிக்க போகிறது. உடலிலும் மனதிலும் புது தெம்பு பிறக்கும். எங்கும் எதிலும் உற்சாகமாக இருப்பீர்கள். நினைத்தவை நினைத்தபடியே நிறைவேறும். எந்த ஒரு செயலையும் உடனுக்குடன் நிறைவேற்ற முடியும். வாக்குப்பளிதம் ஏற்படும். இதுவரை நடக்காமல் இருந்த விஷயங்கள் நடந்து மகிழ்ச்சியையும் வருமானத்தையும் தரும். சிந்தனை செயல்திறன் கூடும். முகத்தில் பொலிவு வரும். இதுவரை இல்லாத தன்னம்பிக்கை தேடி வந்து மனதில் குடிகொள்ளும். தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். கௌரவம் அந்தஸ்து கூடும்படியான சம்பவங்கள் நடக்கும். கையில் எந்த நேரமும் பணப்புழக்கம் அதிகரித்து குடும்பத்தில் உங்களுடைய சொல்லை அனைவரும் கேட்கும் நிலை உருவாகும். தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் சாதகமாக திரும்பி பொருளாதார நிலைமைகள் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் முன்னேற்றமாக இருக்கும். சென்ற காலங்களில் வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த அதிருப்திகளும் சஞ்சலங்களும் விரக்தியும் இனிமேல் இருக்காது. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேகம், கோபம், தைரியம் அதிகமாக இருக்கும் என்பதால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் இவங்க ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சப்போஸ் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம், கட்டுப்படுத்த முடியாத கோபம் வந்துடும். ஏன்னா இவங்க மனசுதான் தோல்வி அடைந்து விட்டேன் அப்படின்னு சடனா ஏத்துக்காது. அதே மாதிரி இவங்க கூட நம்ம நண்பர்களாக இருக்கோம் அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கு கோபம் வந்துடும். சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி என் வழி தனி வழி அந்த டைலாக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களோட கேரக்டரும் இருக்கும். இவங்களோட பாதையில் தான் நம்ம போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றவங்க மேல வைக்கிற அன்பு கூட ரொம்ப அதிகப்படியான அன்பு வைப்பாங்க. அந்த அன்புல கூட பொறாமைத்தனம் கலந்தே இருக்குங்க. பட் நம்ம அவங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா அவங்களுக்கு முழு பாதுகாப்பா இருப்பாங்க. அவர்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்ன உதவி வேண்டும் என்றாலும் செய்து தருவதற்கு தயாராக இருப்பாங்க. ஆனா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள சீண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பயங்கர முன்கோபத்திற்கு ஆளாகி விடுவார்கள். ஏன்னா சென்டிமெண்டான விஷயத்துல எல்லாம் இவங்க கிட்ட ரொம்ப கரெக்டா இருக்கணும். இந்த குரு பெயர்ச்சி காலம் முழுவதும் உங்களின் பொருளாதார நிலை மிகவும் மேம்பாடானதாகவும் சரளமான பணவரவு இருந்து கொண்டே இருப்பதாகவும் அமையும். தொட்டது துளங்கும். இதுவரை வருமானம் இன்றி பணப்பற்றாக்குறையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பணப்பிரச்சனை இல்லாத அளவுக்கு நல்ல வருமானம் இருக்கும். 4ஆம் இடத்திற்கு வரும் குருவால் தனம் வந்து சேரும் என்பதால் பணவரவிற்கு தடையாக இருந்த விஷயங்கள் மாறி தொழில், வேலை, வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் வலுப்பெற்று பொருளாதார மேன்மை அடைவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். நாளைக்கு வா பணம் தருகிறேன் என்று ஒருவருக்கு வாக்குறுதி அளித்தால் இன்றைக்கு இரவே அவருக்கென்று பணத்தை ஒதுக்கி வைக்க முடியும். வருட கிரகங்களான சனியும் குருவும் தற்போது சாதகமான நிலையில் இருப்பதால் விருச்சிக ராசியினர் எதிலும் தயக்கத்தினை விட்டொழித்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம். விருச்சிக ராசிக்காரர்கள் துணிந்தவர்கள் என்பதாலும் எந்த வேலைகளையும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்யக்கூடியவர்கள் என்பதாலும் எதையும் சட்டென கிரகித்துக் கொள்வீர்கள் என்பதாலும் இந்த கிரக மாற்றத்தை நல்ல முறையில் உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் செட்டில் ஆவீர்கள். பிறந்த ஜாதகத்தில் யோகமான தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது இரட்டிப்பு நல்ல பலன்கள் நடக்கும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் காலம் இது. திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு திருமணம் நடைபெறும். நீண்ட காலமாக மகன் மகளுக்கு திருமணம் கூடி வரவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கவலை இப்போது நீங்கும். புத்திர பாக்கியம் தாமதப்பட்டு கொண்டு வந்தவர்களுக்கு குருபலம் வருவதால் குழந்தை செல்வம் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்காமல் சோர்ந்து போய் இருந்தவர்களுக்கு மனதுக்கு பிடித்த நல்ல வகையில் சம்பளத்துடன் வேலை கிடைக்கும்.
பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், ஊடகம், பத்திரிகை போன்ற துறையில் இருப்பவர்கள், கலைஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இது வசந்த காலமாகும். கலைத்துறையினர் நல்ல திருப்பங்களை காண்பீர்கள். வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். பொருத்தமில்லாத வேளையில் இஷ்டமில்லாமல் இருந்த இளைஞர்களுக்கு உடனடியாக மாற்றங்கள் உருவாகி நினைத்த மாதிரியான வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும். தொழில் ஆரம்பித்து இன்னும் காலூன்ற முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றமாக நடக்கும். அரசு, தனியார் துறை ஊழியர்களுக்கு இதர வருமானங்கள் சொல்லிக் கொள்ளும்படி இருக்கும். தொழிலாளர்களுக்கு வேலை பளு குறைந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். தொழிற்சங்கங்களில் பதவியில் இருப்பவர்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள். கூட்டுத் தொழிலில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மந்தமான நிலைமை மாறும். நண்பர்களும் பங்குதாரர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். தந்தை வழி உதவிகள் நன்றாக இருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு. தர்ம காரியங்கள் செய்ய முடியும். அறப்பணிகளில் ஈடுபட்டு நல்ல பெயர் வாங்குவீர்கள். சுய தொழில், வியாபாரம் போன்றவைகளில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைமை விலகி அனைத்தும் இனிமேல் சுறுசுறுப்பாக நடக்கும். குருவின் சிறப்பு பார்வை உங்களின் ஜீவனஸ்தானத்தில் விழுவதால் குரு பார்க்க கோடி நன்மை என்னும் பழமொழிப்படி நல்ல லாபமும் வருமானமும் கண்டிப்பாக கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்கள் சிறப்பான தொழில் வளர்ச்சியை காண்பார்கள். வியாபாரிகளுக்கு அற்புதமான காலகட்டம் இது. புதிய தொழில் ஆரம்பிக்கவோ, கிளைகள் ஆரம்பிக்கவோ, இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்யவோ ஏற்ற நேரம். எனவே தயக்கத்தையும் யோசனைகளையும் உதறித்தள்ளி சுறுசுறுப்பாக வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தால் வெற்றி கொடி நாட்டலாம். தொழிலில் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் இனிமேல் அது முன்னேற்ற பாதையில் செல்வதை காண்பீர்கள். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உற்பத்தியை மேலும் பெருக்கி தருவார்கள். சரியான வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனிமேல் நிலையான ஒரு தொழில் அமைப்பு உருவாகி மாதம் மாதம் நிரந்தர வருமானம் வரும். விவசாயிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகுந்த நன்மையை அளிக்கும். விளைந்த பயிர் சிந்தாமல் சிதறாமல் வீட்டிற்கு பொன்னாக வரும். குடியானவனின் வீட்டில் குதூகலமும் சுப நிகழ்ச்சிகளும் இருக்கும். குறிப்பாக பணப்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு மேன்மை உண்டு. தொழிலதிபர்களுக்கு இதுவரை இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும். அரசாங்க ஆதரவு உண்டு. இடைத்தரகர்களை நீக்கி நேரடியாக அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ பார்த்து காரியங்களை வெற்றியாக்க முடியும். எந்த ஒரு காரியத்திலும் எடுக்கும் முயற்சிகள் இப்போது பலிதமாகும். 4ஆம் இடத்தில் குரு இருக்க போவதால் பெண்களுக்கு குடும்பத்தில் நற்பெயரும் கௌரவமும் கிடைக்கும். பெண்களின் ஆலோசனை ஆண்களால் ஏற்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் போன்ற நல்ல பலன்கள் இருக்கும். அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். உடன் பணிபுரியும் ஆண்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் இந்த குரு பெயர்ச்சியில் நிறைவேறும். அனைவரிடமும் பாராட்டு பெறுவீர்கள். பட்டு சேலை வரை பாதக்கொலுசு வரை வாங்குவீர்கள். கேட்டது கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலும் அலுவலகத்திலும் கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியும். மனதில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிலவும். இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். சகோதரர்கள் உதவுவார்கள். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை இப்போது செய்ய முடியும். இதுவரை சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டும் வாய்ப்போ அல்லது கட்டிய பழைய வீடோ வாங்கும் யோகம் வருகிறது. மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளில் இணைய சம்பவங்கள் நிகழும். படிப்பது மனதில் பதியும். தேர்வுகளை நன்றாக எழுத முடியும். மத்திய மாநில நிர்வாக பதவிகளுக்கான IAS குரூப் 1 தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே எழுதி முடிவுகளுக்கு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும். இதுவரை வெளிமாநில வேலைக்கு செல்ல இருந்த தடைகள் விலகும். விருச்சிக ராசிக்கு அற்புதமான காலகட்டம் இது. நீங்கள் நினைப்பது நிறைவேறும். தொட்டது துளங்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்கள் எதிர்காலத்திற்கான அடித்தளங்களை அமைத்து தருவதாக அமையும். பரம்பொருளின் அருளினால் இதை பயன்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கி கொள்வீர்கள் என்பது உறுதி. உங்களுக்கான பரிகாரங்கள்: குரு தரும் நன்மைகளை முழுமையாக பெற புகழ்பெற்ற திருத்தலமான ஆலங்குடி சென்று சிறப்பு ஆராதனைகளை செய்யுங்கள். ஒரு வியாழக்கிழமை பகல் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் குருஹோரையில் ஒரு யானைக்கு அதன் விருப்பமான உணவு என்ன என்று பாகனிடம் கேட்டு தெரிந்து கொண்டு உணவிடுவது மிகுந்த நன்மைகளை தரும். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.